ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி உள்ள கிப்லா கஅபத்துல்லாவை நோக்கி மாற்றிக்கொள்ளுமாறு குர்ஆன் வசனம் கஅபத்துல்லா அவர்களுக்கு முன்னால் இருப்பதை போல நின்று தொழுது துவா கேட்டுட்டு போய் லேடிஸ் தொழுவதற்கும் இங்க வசதிகள் செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்டா, சவுதி அரேபியாவில் மதினால உள்ள மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் மஸ்ஜித் பற்றி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல மதினாவிலிருந்து பல இடங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மஸ்ஜித் கிப்லத்தைன் என்றால் 2 கிப்லாக்களை கொண்ட பள்ளிவாசல் என்ற அர்த்தம். நீங்க இப்ப பாக்குற இந்த கிப்லா ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி உள்ள கிப்லா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கிப்லா திசையை பைத்துல் முகத்தஸில் இருந்து கஅபத்துல்லாவை நோக்கி மாற்றிக்கொள்ளுமாறு குர்ஆன் வசனத்தை இறக்கியது இந்த பள்ளிவாசலில் தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது பைத்துல் முகத்தஸை கிப்லா திசையாக கொண்டு தொழுவார்கள். அவ்வாறு தொழும்போது கஅபத்துல்லா அவர்களுக்கு முன்னால் இருப்பதை போல நின்று தொழுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா வந்து 16 மாதங்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி கிப்லா திசையாக கொண்டு தொழுகை நடத்தி வந்தார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிப்லா திசையை ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸில் இருந்து கஅபத்துல்லாவை நோக்கி மாற்றிக்கொள்ளுமாறு குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அதன் பிறகுதான் கிப்லா திசை கஅபத்துல்லாவை நோக்கி மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த மஸ்ஜித் ஹிஜ்ரி 2வது வருடம் சவாத் பின் கனம் பின் கான் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித். இப்ப இந்த மஸ்ஜித் பல பேர்களால் ரெனோவேஷன் பண்ணப்பட்டு நமக்கு இவ்வாறு காட்சியளிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு வர மக்கள் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது துவா கேட்டுட்டு போகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா மதினால உள்ள இந்த கிப்லத்தைன் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது துவா கேட்டுட்டு போங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துவாவை கபூலாக்கி வைப்பானாக. நம்ம இந்த மஸ்ஜிதுக்கு வரும்போது நமக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும். இந்த மஸ்ஜித் அமைதியான இடமாகவும் அழகான இடமாகவும் காட்சியளிக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. இது போல மதினாவிலிருந்து பல இடங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நமக்கு என்ட்ரிக்கு ஒரு வழியும் எக்ஸிட்டுக்கு ஒரு வழியும் வச்சிருப்பாங்க. லேடிஸ் தொழுவதற்கும் இங்க வசதிகள் செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. இன்னும் இந்த மஸ்ஜிதை ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெருசாகவும் இன்னும் அழகாகவும் மாற்றுவதற்கான வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.